ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரிஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் பேர் ஃப்ரெண்ட்ஸி. ஸ்டார்டிங் சீன்லேயே ஊரோட மேயர் எல்லாருக்கும் முன்னாடி நின்று இந்த ஆறை சுத்தம் பண்ணி நீங்கள் எல்லாம் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இந்த ஊரோட நிலைமையே நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொற்பொழிவாட்டிகிட்ருக்காரு. ஊரில் இருக்க மக்கள்லாம் அங்கே தான் நின்று இதை கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கிறத திரும்பி பார்க்குறாரு. என்னென்னா ஆற்றில் ஒரு பெண்ணுடைய உடல் மிதந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் எல்லார்கிட்டேயும் சொல்கிறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே காவலுக்கு நின்றிருந்த 2 காப் போய் பார்க்குறாங்க. நம்ம ஊரில் என்ன தான் நடக்குது, இது மறுபடியும் நடந்திருக்கா, இன்னும் போலீஸ் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஆளை பிடிக்கலையா அப்படின்னு பொதுமக்கள் தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நபர், போலீஸ் எல்லாம் நல்லா தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, சீக்கிரம் அந்த ஆளை பிடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்புல உயிர் இல்லை. கழுத்தில் ஒரு ஆள் டையை கட்டி இருக்குன்னு அடையாளம் இருக்குது. அதை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு சீன், இங்கே அதே டையை ஒருத்தர் கழுத்தில் கட்டி ரெடி ஆகிட்டுருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ மக்களே. ரெடியாகி வெளியே வந்தவர் பாரில் வேலை செய்கிறாரு. அங்கேருந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பிடிச்சி குடிக்கிறாரு. கடை ஓனர் இவர் தான். வெளியே வந்து காலையிலே ஓசியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாரு. நான் ஒன்றும் ஓசியாக குடிக்கிற ஆள் கிடையாது, நான் எவ்வளோ குடிக்கிறேனோ அதுக்கு காசை வச்சிடுவேன் அப்படின்னு ஹீரோ கோவம் கொப்பளிக்க சொல்கிறாரு. உன்னோட நேர்மை என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு கடைக்காரர் விடாமல் சண்டை போடுறாரு. அங்கே வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு வராங்க. இவங்க நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. இதுக்கு தேவையில்லாமல் இப்போது அவன்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அவன் எப்போவுமே எடுக்கிற பொருளுக்கெல்லாம் காசு வச்சிடுவானே அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க பேசுகிறாங்க. இவ்வளோ தூரம் அவமானப்பட்டு இந்த கடையில் வேலை பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ கோவமாக பேசிட்டு கிளம்புறாரு. இப்போது சாப்பிட்டதுக்கு காசு எடுத்துக்கூட அப்படின்னோடனே ஹீரோ பஸ்லேருந்து தேடி பார்த்து காசு எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறாரு. இதுலேருந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ ரொம்ப கோவக்காரு அப்படிங்கிற சீனை காட்டுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே வந்து, நீ பாட்டுக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னா, நான் ஏதாவது பண்ணுறேன், ஆனால் இந்த ஆள்கிட்டலாம் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி நடக்கிறாரு. அப்போது இருக்க மார்க்கெட் இப்படி தான் நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி இருக்குது காட்டுறாங்க மக்களே. அதுக்குள்ளே இறங்கி இவர் நடந்து போகிறாரு. அதுக்குள்ளே ஒருத்தர் பேப்பர் நின்று விற்றுட்ருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு பேப்பரை வாங்கிட்டு நெக்ஸ்ட் இவரை தான் போய் செம்பட்ட மண்டை இவரை தான் போய் மீட் பண்ணுறாரு. இவர் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. என்னடா நண்பா, வழக்கமாக இங்கிட்டலாம் வரமாட்டேன், என்ன காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்னு எல்லா நண்பரும் மாதிரி தான் விசாரிக்கிறாரு. நான் வேலையை விட்டுட்டேன்டா அப்படின்னு சோகமாக ஹீரோ சொல்கிறாரு. அடப்பாவி, வேலையை விட்டுட்டு என்னடா பண்ணுவேன் அடுத்த வேலைக்கு, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால், இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நீ பேசாமல் உன்னோட முன்னாள் மனைவியை போய் பாரேன், இந்தா கிரேப்ஸ் கொடுக்குறேன், இதை வாங்கிட்டு போய் மீட் பண்ணு, உன்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதோடு நிற்கலை. கையில் பேப்பர் வச்சுருக்காருல, அதை வாங்கி, இதில் நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், புது ஹார்ஸ் இப்போ தான் வந்திருக்கு, இதில் கட்டணும் போட்டவன் டபுள் மடங்கு எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வர கொடுக்குறாரு. நான் தான் இன்றைக்கி அந்த மொத்த பணத்தையும் வசூல் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு காப் வந்து இவர்கிட்ட விசாரிக்கிறாரு. உங்களுக்கு அந்த டை கொலைக்காரனை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமான்னு. நான் தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டை வழி அனுப்பிட்டு வரேன். திரும்பி பார்க்குறாரு. அந்த ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை, அதுக்குள்ளே போயிட்டார். அதுக்குள்ளே எங்கே போனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஒருவேளை இவர் தான் அந்த டை கொலைக்காரனாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பார்ப்போம். இவரும் அதே சந்தோகத்தோடு அந்த காப் கிட்ட, இங்கே தான் நின்னா, அதுக்குள்ளே எங்கே போனா அப்படின்னு கேட்குறாரு. இங்கேருந்து கிளம்புன ஹீரோ இன்னொரு கடைக்கு போகிறாரு. அங்கே எவ்வளோ ட்ரிங்க்ஸ் வேணுமோ வாங்கி சாப்பிட்றாரு. அங்கேயும் இதே டாபிக் தான், டை கொலைகாரனை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற பாவம் வயசான அம்மா, அந்த அம்மா பிடிச்சி பத்திரமா இருங்கன்னு 2 பெருசுங்களும் அந்த அம்மாவுக்கு பீதியை கிளப்பி விட்டு போயிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ கிளாஸை கொண்டு போய் கொடுக்குறாரு. இதில் இன்னும் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால், ஏன் ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சட்டமா, போய் ஊற்றிட்டு நான் கேட்குறத கொண்டு வந்து கொடு அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு. கடைக்காரரும் பார்க்குறாரு, யாரா இவன்ற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வராரு. ரோட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோவோட பேர் ரிச்சர்ட்னு சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. யாருடான்னு மேலே திரும்பி பார்த்தா நம்ம சம்பட்டை. என்னப்பா இன்றைக்கி ரேஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நல்லா போச்சு அப்படின்றாரு. இதுதான் என்னோடய அம்மா, வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இல்லை நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இன்னும் இந்த கிரேப்ஸை நீ கொடுக்கலையா, கொண்டு போய் கொடுத்து பாரு, இன்றைக்கி உனக்கு யோகந்தான் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த கிரேப்ஸை நசுக்கி கீழே போட்டு மிதிச்சிட்டு நல்ல ஐடியா கொடுத்தான் அப்படின்னு அவனை திட்டிட்டு போகிறாரு. அடுத்ததாக ஒரு ஜோடிகள் இணைப்பு மையத்துக்குள்ளே நுழையிறாரு. அங்கே இந்த தாத்தாவும் பாட்டிக்கும் மேட்சிங் பார்த்து இப்போ தான் புதுசாக சேர்த்து வச்சுருக்காங்க. 2 பேரும் ஆஹா ஓஹோ ஆஃபீஸ் அப்படி இருக்குது, நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோம் அப்படின்னு புகழ்ந்து தள்ள ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இந்தம்மா கோவம் ஆயிடுது. வாங்க நம்ம அங்கிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வெளுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சவர் நான் பிளேனி கிட்ட பேசணும் அப்படின்றாரு. நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தான் மிஸ்டர் பிளேனி. இன்னும் உனக்கு தகவல் சொல்லணுமா, நான் அவளோட முன்னாள் கணவன், நீ அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசினோன்னே வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க இவரை உடனே வர சொல்கிறாங்க. அப்படியே கையில் இருக்க பேப்பர்லாம் அப்படி மாசா தூக்கி வீசிட்டு என்னவே நீ அரட்டுறியா அப்படின்ற மாதிரி அந்தம்மா பார்த்துட்டு போகிறாரு. இவங்க தான் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். பார்த்தோன்னே சந்தோஷமாக தான் வரவேற்கிறாங்க. இவரும் போகிறாரு, ஹாயெல்லாம் சொல்கிறாரு. ஹாய்னா நம்ம நாட்டு ஹாய் இல்லை மக்களே, அந்த நாட்டு ஹாய். அதுக்கப்புறம் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு. போன நிமிஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இந்த நிமிஷத்துலேருந்து வேலை இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு விளங்காதவன் ஐடியா கொடுத்தான், ஹார்ஸ் ரேஸில் நிறையா சம்பாதிக்கலாம், நான் அதிலே எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாரு. எதுக்கு இப்போது இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு எக்ஸ் ஒய்ஃப் பயந்துக்கிட்டே எந்திரிச்சு போய் எதிர்த்த ரூமில் இருக்கிற அசிஸ்டண்ட்டை வீட்டுக்கு கிளம்பி போக சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே ஒரே சந்தேகமாக இருக்குது போல இருக்குது. உண்மையிலே நான் கிளம்பவா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய்ஃப் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்களும் நம்மளால் வேறு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோட்டை எடுத்து போட்டு கிளம்பி போகிறாங்க. ஹீரோ கண்ணா பின்னான்னு கத்துறாரு. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் ஒரு லூசர் அப்படி இப்படின்னும் போது நீ இப்படி கோவப்படாத, இந்த கோவத்தினால தான் எல்லாத்தையும் இழக்கிற, நீ டென்ஷன் ஆகாமல் இரு, உன்னால் மறுபடியும் எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எக்ஸ் ஒய்ஃப் நல்ல விதமாக பேசுனா, என்ன நீ சம்பாதிக்கிற நான் சம்பாதிக்கலைன்னு குத்தி காட்டுறியா அப்படின்னு பதிலுக்கு இன்னும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம ஒரு டின்னரில் சந்திக்கலாம், மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எழுதி கொடுத்து ஆளை அனுப்பி விட்டுறாங்க. அடுத்ததாக 2 பேரும் டின்னரில் மீட் பண்ணுறாங்க. நல்லா தான் சாப்பிட்றாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாரு ஹீரோ. நீ முன்னெல்லாம் எவ்வளோ சாமிங்காக இருப்ப தெரியுமா, எல்லாத்தையும் பொறுப்பாக செய்வ, கர்னலாக வேற இருந்த, எவ்வளோ நல்ல பொறுப்பு, அங்கேருந்து நீ வந்ததுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் மாறிட்ட அப்படின்னு எக்ஸ் ஒய்ஃப் மெதுவாக தான் பேசுகிறாங்க. கடந்த 10 வருஷமாக நீ என் கூட இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்தது, நீ என்னை எப்போ விட்டுட்டு போனியோ அப்போ இருந்து எல்லாமே போச்சு, எல்லாம் ஒன்னால தான், நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன அப்படின்னு மறுபடியும் கோவப்படுறாரு. கையில் இருக்க கிளாஸை உடச்சிடுறாரு. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வெயிட்ரஸ் வந்தால் ஒன்றும் வேணாம் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடிச்சு விட்டுறாரு. அந்தம்மா யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுது. அங்கே இருக்கவங்கலாம் ஏன் இருந்தாலும் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டியிலேருந்து எல்லாம் இவங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. எக்ஸ் ஒய்ஃப்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே ஹீரோவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இருக்க கோட் மாட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது, அதை முன்னாடி வச்சுருக்காங்க. நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுத்து கோட்டை வாங்கிக்கிறாங்க. அப்படி அவர் கோட்டை வாங்கும்போது அதில் என்னமோ வைக்கிறாங்க. 2 பேரும் அப்புறம் எக்ஸ் ஒய்ஃபோட வீட்டுக்கு தான் வராங்க. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உடனே கிளம்பிடணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டு தான் உள்ளே கூப்பிடுறாங்க. கோவமாக கத்துனார். ஜோலியை முடிக்க போகிறாரோ என்னன்னு தெரியல. இல்லை மக்களே, அடுத்து ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போய் நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. பக்கத்தில் படுத்திருக்க களவாணி பையன் நைஸாக அவர் கோட்லேருந்து காசை எடுக்கிறாரு. ஹீரோவும் தூங்கலைப்பா, அந்த களவாணி பையில பிடிச்சிட்டாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் காசு எடுப்பேன்னா, இல்லைங்க காசை பத்திரமா நான் எடுத்து தான் வச்சேன், இந்தாங்க உங்கள் காசு அப்படின்னு கொடுத்துட்றாரு. அவர் கையில் இருந்து வெடுக்குன்னு பிடுங்கி அந்த காசை பார்த்த வரைக்கும் இதை கண்டிப்பாக எக்ஸ் ஒய்ஃப் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு தோணுது. பக்கம் அந்த எக்ஸ் ஒய்ஃபை காட்டுறாங்க, டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே இந்த செம்பட்ட மண்டை வராரு. அப்படியே வலிஞ்சிக்கிட்டே தான் பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஜோடியே கிடைக்கலையா, அவங்ககிட்ட இருக்க எவ்வளோ ஃபைலில் ஆராய்ஞ்சு ஒரு நல்ல ஜோடி எனக்காக பிடிக்க முடியலையா, என்ன வேலை பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஜோடி என்னால் உங்களுக்கு அமைச்சு தர முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக இந்த எக்ஸ் ஒய்ஃப் பேசும்போது, அது எப்படி முடியாமல் போகும், ஊரில் இருக்க எல்லாருக்கும் இதே வேலையை தானே பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு மட்டும் எப்படி முடியாமல் போகும், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நீங்கள் எனக்கு ஒரு ஜோடியை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னு மிரட்டுறாரு.
இதை கேட்டோடனே எக்ஸ் ஒய்ஃப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல கோவமாக பேசினாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் சிரித்த மாதிரி நான் பார்த்து கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை எடுத்தால் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு கட் பண்ணுறாரு. இவ்வளோ தடவை சொல்லியும் நான் எதுக்காக தெரியுமா இந்த ஆஃபீஸ்க்கே வரேன் அப்படின்னு கொஞ்சம் குலைவாக பேசிக்கிட்டே அப்படியே இந்த எக்ஸ் ஒய்ஃபை கிட்ட நெருங்கி பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு இவரோட இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சு போயிடுது. அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க. விடாமல் இவர் பிடிச்சி மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாரு. அந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டையில் ஒரு ஆர், அவரோட பேர் ராபின்சன், அதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஆர், அதுதான் ஒரு பின் மாதிரி குத்திருப்பார். அதை எடுத்து சைடு கோட்டில் மாட்டிட்டு டையை கலட்டுறாரு. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுடுது. ஆன்னு கத்துறாங்க. இவர் கழுத்தில் டையை போட்டு நெரிச்சு ஜோலியை முடிச்சிடுறாரு. பர்ஸில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு அந்தம்மா சாப்பிட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆப்பிள், அதையும் ஆட்டையை போட்டு கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்டு இந்த பக்கம் வெளியே வர, அந்த சைடு நம்ம ஹீரோ இது தெரியாமல் உள்ளே வராரு. வந்து டோரை தட்டி பார்க்குறாரு. உள்ளே யாருமே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வெளியே வராரு. இந்நேரம் பார்த்து தான் அந்த அசிஸ்டண்ட் அம்மா ஆஃபீஸை நோக்கி நடந்து வராங்க. இவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ளே நுழையிறாங்க. 2 செகண்ட் கழிச்சு அந்த அசிஸ்டண்ட் பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது. வேற என்ன, அந்த சீனை பார்த்துட்டு தான் அந்த அம்மா கத்துது. பக்கம் நடந்த சம்பவம் தெரியாமல் ஹீரோ அந்த பாருக்கே ஃபோன் பண்ணுறாரு. ஓனர் தான் எடுக்கிறாரு. நான் ரிச்சர்டு பேசுகிறேன், பார்பரா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரொம்ப பிஸியாக இருக்குது, அவெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொன்னால், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் தான் பார்பரா. அவங்க வந்து சொல்லு ரிச்சர்டு அப்படின்னு ஃபோனை பிடிங்கி பேசுகிறாங்க. இங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன பேசுனா, நான் பேசுகிறேன் உனக்கு என்ன, நீ போன் பற்றி விட்டு பேசுகிறாங்க. என்னோடய திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அது எனக்கு வேணும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்குறாரு ஹீரோ. உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட பேசாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு அந்த கடைக்காரர் கோவிக்கிறாரு. இவருக்கு இந்த அம்மா மேலே இன்ட்ரெஸ்ட்டு போல் இருக்குது. நான் பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டி விட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு சீனு அந்த ஆஃபீஸில் தான், அதாவது கப்பில் சேர்த்து வைக்கிற அந்த ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டை உட்கார வச்சு விசாரிச்சிட்ருக்குறாங்க. இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. இவர் தான் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர். இவர் வந்து விசாரிக்கிறார். அப்போ சர்ஜன் வந்து இங்கே நடந்ததை பற்றி சொல்கிறாரு. இவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் ரொம்ப பொலைட்டாக உட்காந்து விசாரிக்கிறாரு. நீங்கள் எப்படி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்க, இதை வந்து பிளேனி தான் பண்ணியிருக்கணும்னு அப்படின்னு கேட்குறாரு. ஏற்கனவே நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தார், அவர் அப்போ பேசும்போதே ஒரு மாதிரி தான் பேசினார், அவங்க 2 பேரும் சண்டை கூட போட்டுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டவர், அவரை பற்றின அடையாளங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, பழைய மாடல் கோட் போட்டிருந்தான், 2 பக்கமும் ஒரு மாதிரி லெதர் தொங்கிட்டு இருந்தது, வயசு 40க்குள்ளே இருக்கும், நல்ல டால், ஸ்டைலாக முடி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் பாராட்டுறாரு அந்த பொண்ணை. சோதனை போட்டுக்கிட்டு இருந்த தடயவியல் நிபுணர் ஒருத்தர் வெளியே வந்து அந்த அம்மாவோட பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. இதில் இருந்த பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க, மற்றபடி வேறு எந்த தடயமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பர்ஸை வாங்கின இன்ஸ்பெக்டர் அதில் இருக்க ரேகை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் கிட்ட பார்க்க சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு டாக்ஸியில் வராங்க. இவரும் போய் அந்த டாக்ஸியில் ஏறிக்கிறாரு. அப்புறம் எப்படி சமாளிச்சிட்ருக்க, ஏதாவது வேலை பார்க்குறியான்னு கேட்டால், இல்லை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தால், உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அட இங்கே நம்ம பாட்டி தான் இவங்களை வெல்கம் பண்ணுறாங்கப்பா, அங்கே உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு டீட்டெயிலாம் அவங்க கேட்கும்போது 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான் புக் பண்ணுறாரு. 322 கொடுக்கவா, அது ரொம்ப லவ்லியான ரூம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. அது வேணும்னா $1300 பே பண்ணணும், கேஷாக பே பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது இவர் பர்ஸ்லேருந்து காசு எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு ஏது இவ்வளோ காசுன்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. எல்லாம் என்னோட சம்பாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சொல்லாத, இது நல்ல வழியில் சம்பாரிச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை நம்பு, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காசை கொடுத்துட்றாரு. அந்தம்மா புதுசாக கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அந்த தாத்தா தான் வந்து ரூம் எல்லாம் காட்டுறாரு. இந்த ரூமில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இந்த ரூம் கப்புள்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தாத்தா வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டு, இந்தாங்க சாவி அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. போகிறவரை நிறுத்தி, இந்தாங்க இதெல்லாம் லாண்ட்ரி பண்ணி உடனே கொண்டு வாங்க, நீங்கள் வர வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சட்டையை மட்டும் போட்டுட்டு மற்ற போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி தாத்தா கிட்ட கொடுத்துட்றாரு. தாத்தா என்ன இந்த ஆள் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொண்டு போகிறாரு.
2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு போகிறாங்க. காலை பேப்பர் எடுத்து தாத்தா படிச்சுட்டு இருக்கும்போது பாட்டியை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறாரு. அதில் பழைய மாடல் ஜாக்கெட்டு 2 பக்கமும் லெதர் தொங்குற மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்க பேட்சஸ் இதெல்லாம் இருக்க நபர் தான் கொலை செஞ்சவர் அப்படின்னு போட்டிருக்கு. பாட்டி இதை படித்த உடனே இது மேலே இந்த 322ல் தங்கியிருக்க நபரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோன் பண்ணிடுறாரு போலீஸுக்கு. வந்த உடனே கையோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அவங்க உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஜன்னல் திறந்துருக்கதை பார்த்துட்டு கீழே குதிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது தாத்தா சொல்கிறாரு இந்த பக்கம் இருக்குது வழி அப்படின்னோடனே அவங்க இறங்கி போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டல் ரூம்லேருந்து தப்பிச்சு வந்த ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறத நம்பு, நிஜமாக நான் அதை பண்ணலை. நேற்று அவளை நான் போய் பார்த்து பேசினேன், அது எல்லாமே உண்மை தான், ஆனால் நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது அந்த பணம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பாமல் கேள்வி கேட்குறாங்க. உண்மையிலே அந்த பணத்தை அவள் தான் எனக்கு கொடுத்தா, அதுவும் நேரடியாக கொடுக்கல, கோட் பாக்கெட்டில் வச்சு விட்டா. எனக்கே நைட்டு தான் தெரியும், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, அந்த பணத்தை நான் களவாண்டலை நம்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டே இருக்கும்போது ஹே காய்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு. உங்க தான் போலீஸ்காரங்க தான் தேடிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு விழுந்தடிச்சு ஓடுறாரு. டேய் நான் தான்டா அப்படின்னு சொல்லி இவர் கத்தும்போது ஓ நம்ம ஃப்ரெண்டா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நிற்கிறாரு. எல்லாத்தையும் அப்பார்ட்மெண்ட் மாடியிலேருந்து ஒரு லேடி பார்த்துட்ருக்காங்க. இந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட பேசி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே நிற்கிற லேடி இவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு போல் இருக்குது. பார்க்குறதே ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே 3 பேர் வந்த உடனே பலகாரனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு தான் அந்தம்மா மொதல் கேள்வியே கேட்குறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற, உனக்கு நம்ம ஹீரோவை பற்றி தெரியாதா, அவன் எவ்வளோ நல்லவன், ரிச்சர்டு என் கூட ஒர்க் பண்ணுறதை பற்றியெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேட்குறாரு. பேப்பரில் வந்திருக்க செய்தி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த லேடி பேப்பரை தூக்கி மூஞ்சிலே அடித்து வீசிடுறாங்க. பேப்பரில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடாது, எதையும் தீர விசாரித்து தான் பார்க்கணும், ரிச்சர்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு அவருக்கு சாதகமாக தான் பேசுகிறாரு. யார் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பேப்பரில் இவன் ஒரு கொலைகாரன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஆள் ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப கத்தி சண்டை போடுறத நானே பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஆள் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கும் துணிவான்னு எனக்கு தெரியும் இந்த லேடி சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா, ரிச்சர்ட் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு சாதகமாக தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஓரமாக இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு ஓரமாக நிற்கிறாரு. அந்த லேடி நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நீங்கள் இங்கெல்லாம் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அப்போது கேர்ள் ஃப்ரெண்டு தான் போய் இல்லை ஹீரோ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், நான் அவரை நம்புகிறேன், நான் தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது இங்கே தங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டும் அதே ரெக்வஸ்ட் வைக்கவும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் தங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கோச்சிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நான் வழி அனுப்பிச்சிட்டு வரேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் அங்கேருந்து போகிறாரு. இந்த வீட்டுக்காரம்மா மட்டும்தான் வெளியே வருது. ஹீரோவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அந்த அம்மாவும் கிளம்பி போயிடுது. இந்த நியூஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு அந்த சொசைட்டியை காட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இன்ஸ்பெக்டர் நல்ல இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டை உட்காந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு சர்ஜன்னு சொல்கிறாங்க, அதாவது அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சர்ஜன் வந்து இன்ஸ்பெக்டர் சாப்பிட்றதையே அப்படியே பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரி. என்னடா மனுஷன் ஒரு வாய் கூட கொடுக்காம சாப்பிட்டுட்ருக்காரு இந்த மாதிரி பார்க்குறாரு. இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை என்ன சொல்கிறாருன்னா, ஹோட்டலில் ஹீரோ செக்கிங் பண்ணியிருக்காரு, அந்த காசு அமௌண்ட்டு வந்து ஒய்ஃபு கிட்டே இருந்து திருடு போன பணம் தான், அதை தான் அவர் இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தகவலை கொண்டு வந்து சொல்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் சர்ஜன் கிட்டே கேட்குறாரு, இந்த கொலையை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இதில் தான் ஓப்பனாக எல்லாமே இருக்கே, ஆனால் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை கையாண்டதில்லை, அவன் வந்து எப்படிப்பட்ட நபர்னு என்னால் சொல்ல முடியல, நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அவன் ஒரு கொலைகாரன், பெண்கள் முன்னேறதை விரும்பாதவன், தனியாக சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு ஆத்திரம் அவனுக்குள்ளே இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு அந்த பார் ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் பேப்பரில் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அந்த நபர் என்னோட கடையில் தான் வேலை செஞ்சான், அவன் ரொம்பவே கோவக்காரன், கண்டிப்பாக அந்த பொண்ணை அவன் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாரு இந்த ஆள். நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கடையில் வரவங்ககிட்ட எல்லாத்தையுமே எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருப்பான், இங்கே வேலை பார்க்குற பொண்ணை கூட அவன் விட்டு வைக்கலை, அந்த பொண்ணுக்கிட்டேயும் ரூட் விட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு விடுறாரு.
பேசி முடிச்சுட்டு இங்கிட்டு கடை வியாபாரத்தை பார்க்க வந்தால் வில்லனே இங்கே தான் நின்றுருக்காரு. 2 கடைக்குள்ளே நுழையிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு அவங்க ப்ரைவேட் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கடை ஓனர் நிறுத்தி, "நீ என்ன அந்த ரிச்சர்டோட போய் சுற்றிட்டு வரியா? அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு கடுப்பாக பேசுகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்கு மேலே கடுப்பா, "அது என்னோட விருப்பம். என்னோட விஷயத்தில் நீ ஏன் மூக்க நுழைக்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. "அப்படி இருந்தால் நீங்கள் இனிமேல் இருக்க தேவையில்லைன்னும் போது எனக்கும் இந்த வேலை ஒன்றும் தேவையில்லை" அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு திட்டி விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வர்றவங்களுக்கு தன்னை யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரி தோணுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம செம்பட்ட மண்டை தான் நிற்கிறாரு. "ராபர்ட் நீங்களா? நான் கூட வேற யாரோன்னு நினச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே, "என்ன இந்த சிடுமூஞ்சி உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டானா? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ரிச்சர்ட் எங்கே இருக்கான்?" அப்படின்னு சொல்லி போட்டு வாங்க பார்க்குறாரு. "அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிடுறாங்க. "உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா என் வீட்டில் வந்து தங்குங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எனக்கும் ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் தங்க இடம் வேணும். நான் நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. பேசி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பாவம் இந்த அம்மாவும் நம்பி போகுது. போய் கதவை சாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த படியை தான் காட்டுறாங்க. நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த அம்மா கதையும் முடிச்சிட்டாருன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்பெக்டரோட வீட்டை காட்டுறாங்க. மனுஷன் ரொம்ப லவ்வோடு வந்து ஒய்ஃபுக்கு ஹெட் கிஸ் எல்லாம் பண்ணுறாரு. என்னமோ விதமாக சமைச்சு வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே மனுஷன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. என்னது இதுன்னு கேட்குறாரு. பிளேட்டில் சர்வ்லாம் பண்ணுறாங்க. இந்த கேஸை பற்றி விசாரிச்சுக்கிட்டே அடுப்பில் வேறு என்னத்தையோ சமைக்க போயிடுறாங்க. இவரும் இப்போ வரைக்கும் கேஸில் என்னென்னலாம் நடந்ததோ அதை சொல்லிக்கிட்டே தட்டில் இருக்கிறத தூக்கி அந்த சூப்புக்குள்ளே போடுறாரு. ஒரு ஒய்ஃபு சமையலில் மும்புறமாக வேலை பார்த்துட்ருக்கவும் இவர் அப்படியே பிளேட்டையே தூக்கி மொத்தமாக உள்ளே ஊற்றி விட்டுறாரு. அடுத்து இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்தவங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த நபர் தன்னோட ஒய்ஃபை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் தப்பான நபரை துரத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இந்த சைடு அவங்க வச்ச சிக்கனை பிக்க முடியாமல் மனுஷன் கத்தியையும் ஃபோர்க்கையும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. நேரம் ரிச்சர்டோட வீட்டை காட்டுறாங்க. மனுஷன் உள்ளேருந்து என்னத்தையோ சரக்கு மூட்டை மாதிரி இழுத்துட்டு வராரு. கண்டிப்பாக அது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரக்கெல்லாம் நிற்கும்ல அந்த இடத்துக்கு இந்த வண்டியை தள்ளிட்டு போகிறாரு. இந்த மூட்டையை தூக்கி தயாராக நிற்கிற ஒரு லாரிக்குள்ளே தூக்கி போட்டு விட்டுறாரு. அதாவது தன்னை பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே போட்டிருந்த கேப் முதற்கொண்டு எல்லாத்தையும் கலட்டி குப்பை தொட்டியில் வீசிட்டு போயிடுறாரு. வந்து வீட்டில் அப்பாடா அப்படின்னு படுக்கும்போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. கோட்டில் இருந்த நம்மளோட பின் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாரு. வீடு முழுக்க தேடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டோட திங்ஸ்லையும் தேடுறாரு. ஆனால் அது இல்லை. அப்போ தான் அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. கேர்ள் ஃப்ரெண்டோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கும்போது அவங்க ரொம்ப போராடிட்டு இவரோட கோட்டை பிடிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பின்னையும் பிடிச்சிருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணோட கையில் தான் தன்னோட பின்னு போயிருக்கணும் அப்படின்னு இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. உடனே ஓடுறாரு அந்த ட்ரக்கை பிடிக்கிறதுக்காக. நல்ல வேளை ட்ரக் அங்கே தான் இருக்குது. உள்ளே ஏறிட்டார். அந்த மூட்டையை பிடிச்சி இழுத்து தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே டிரைவர் வண்டி எடுத்தனால இன்னும் 2 மூட்டையை தூக்கி மறைச்சி வச்சுக்கிட்டு மூட்டையை பிரித்து உருளைக்கிழங்கெல்லாம் தள்ளி விட்டு தேடுறாரு. மனுஷன் தலைகீழாக போட்டிருப்பாரு போல இருக்குது. ஃபஸ்ட்டு காலு தான் வருது. அந்த காலை பிடிச்சி இழுக்கிறாரு. அது இவர் ஸ்ட்ரைட்டாக இவர் மூஞ்சியிலே அடிக்குது. அப்புறம் திருப்பி விட்றாரு. மறுபடியும் ஒரு அடி அடிக்குது. சீனில் வில்லனை நமக்கு காமெடியனாக காமிச்சிருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பாக இருக்கும். அப்புறம் அந்த காலை பிடிச்சி தன்னோட கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே இழுக்கிறாரு. அந்தம்மா செத்த பின்னாடி இவரை பிடிச்சி ரொம்ப சோதிக்குது. வெளியே வரமாட்டேங்குது. இவர் வம்படியாக பிடிச்சி இழுக்கிறாரு. மனுஷன் உழைச்ச உழைப்பில் வேர்வையாக கொட்டுது. அதையும் தொடச்சிட்டு ஒரு வழியாக அந்த அம்மாவை பிடிச்சி வெளியே இழுக்கிறாரு. இது வந்து அம்மா மீதி வரமாட்டேங்குது. இவரே மூட்டைக்குள்ளே போயிடுறாரு. டிரைவர் வேறு நேரங்காலம் தெரியாமல் லாரியை ஒரு திருப்ப உள்ளேருந்து ஒரு மூடை கீழே விழுந்துடுது. அங்கே பூரா கீழே செதறவும் பின்னாடி வந்த வண்டிக்காரவங்க, "யோ என்னையா இப்படி சரக்கு ஏற்றிட்டு போகிற? எல்லாமே ரோட்டில் கொட்டுது. உன் முதலாளிக்கு நஷ்டம்தான் போ" அப்படின்னு திட்டிகிட்டு போகவும் லாரி டிரைவரு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு போய் ட்ரக்கோட கதவை மூடிடுறாரு. லாரி மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கணுன்னே அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே எடுத்து அவங்க கையில் இருக்க பின்னை எடுக்க பார்க்குறாரு. அந்தம்மா தரமாட்டேங்குது. பாக்கெட் நைஃபை எப்பயும் மனுஷன் தயாராக பேண்ட்லேயே வச்சுருப்பார் போல இருக்கு. அதை எடுத்து அது மூலமாக எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் கத்தியோட மோனம் உடஞ்சி போயிடுது. வேறு வழி இல்லாமல் கையை பிடிச்சி அப்படியே பிரிக்கிறாரு. பிரிக்க முடியல. விரலை உடச்சி எடுத்துடுறாரு. முகத்தில் என்ன ஒரு சந்தோஷம்னு பாருங்கள். உடனே அந்த சிம்பிள் பின் எடுத்து தன்னோட கோட்டில் குத்திக்கிறாரு. அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடலான்னு லாரிக்கு வெளியே பார்த்தா ரோடை பார்த்தோன்னே இவருக்கு தலை சுற்றுது. சரி எங்கேயாவது நிப்பாட்டட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. இவரோட நல்ல நேரம் டிரைவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்துறாரு. டிரைவர் இறங்கி போனது இவரும் மேலேருந்து கீழே குதிச்சிடுறாரு.
டிரைவர் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனதை பார்த்துட்டு இவர் எதிர்த்தாப்புல இருக்க ஒரு டாய்லெட்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு அந்த டிரைவர் வெளியே வரதை அங்கேருந்து பார்த்துட்டு அப்புறம் இவர் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டோட கால் வெளியே தெரிகிற மாதிரி ட்ரக் எடுத்துகிட்டு டிரைவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த வழியாக ரோந்து பணியில் இருக்க போலீஸ் இதை பார்த்துட்டு விடுவாங்களா, விரட்டுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளப்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. டிரைவர் இது தெரியாமல் விசில் அடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு திருப்புனதில் அந்தம்மா கீழேயே வந்து விழுந்துருச்சு. போலீஸ்காரங்க சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க, இல்லைன்னா அந்தம்மா சட்னி ஆயிருக்கும். இறந்து போனது யாருன்னு பார்த்தா முகம் ரொம்ப கோரமாக நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு தான். இந்த நியூஸ் பேப்பரில் வருது. சும்மாவே நம்ம ஃப்ரெண்டோட அவள் வீட்டுக்காரம்மா பேயாட்டம் ஆடுவாங்க. இதை பார்த்துட்டு இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஃப்ரெண்டு இவன் நேற்று முழுக்க நம்மக்கிட்ட தான் இருந்தான், அப்புறம் எப்படி போய் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கெலாம் வாய்ப்பிலே இல்லை, நம்ம சாட்சி சொன்னாலே போதும் அவன் நிரபராதிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஐடியா நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறாரு. இப்போது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலையை நீ பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த உன்னோட எக்ஸ் ஒய்ஃபோட கொலை எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதே. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து சாட்சி சொன்னோன்னா ஒரு கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததா எங்களையும் பிடிச்சி அவங்க உள்ளே போட்டுருவாங்க. நான் பாரிஸ் கிளம்பணும், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை கழட்டி விட்றாங்க. அவர் ஐயோ நானும் பாரிஸ் போகணும்ப்பா, என்னால் வர முடியாது, கோச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. நீ எப்போவும் கோலந்தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் பொண்டாடி தாசன்னும் தெரியுது, இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாரு. அந்தம்மாவும் இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா நானே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னோன்னே, அம்மா தாயே நானே கிளம்பிடுறேன், நீ இதுக்கு மேலே கேட்டாலும் நானே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டி முட்டியெல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவர் யார் கூடயோ நின்று வியாபாரம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. நீ எப்பட்றா இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீ தாண்டாடா அன்றைக்கி சொன்னேன், எதாக இருந்தாலும் தயங்காமல் நண்பே என்கிட்ட கேளுன்னு, அதை நம்பி தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பக்கோன்னு ஆயிடுது. சரி நீ இங்கே இரு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், முதல்ல இந்த பையை எடுத்துக்கிறேன், நீ பின்னாடியே 2 இன்ச்சு இடைவெளி விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு இவர் நடந்து போகிறாரு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, தூக்கிட்டு போய் மாட்டி விட போகிறாருன்னு நினைக்கிறேன். இது தெரியாமல் ஹீரோவும் அவர் சொன்ன மாதிரியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. வீட்டுக்குள்ளே வந்ததும், ரிச்சர்டு வந்துட்டியா, இது உன் வீடு மாதிரி, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடு, 2 நாளைக்கு நல்லா தங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இது போதும் எனக்கு, இதுக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்தேன்னு ஹீரோவும் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. பட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இல்லைன்னு போனதுக்கப்புறம் இவரை எதர்ச்சியாக கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் நிறைய பர்ஸு அதெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது 2 காப்பு தடமுடலாக உள்ளே நுழைஞ்சி இவரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேகு எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறாங்க. இந்த செம்பட்ட வில்லன் ஒரு மறைவான இடத்துல நின்று பார்த்துட்ருக்கான். வில்லத்தனமாக பார்த்து சிரிக்கிறான். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராபர்ட் அப்படின்னு சொல்லி அந்த காப் நன்றி சொல்லும்போது, என்னோட கடமை அப்படிங்கிறான். கடமை மண்ணே. அடுத்து இன்ஸ்பெக்டர் நம்ம ரிச்சர்டை உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாரு. நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்றான். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரோட திங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் கடைசியாக போட்டிருந்தாங்களே அந்த ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது, தன்னோட நண்பன் ராபர்ட்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு. அட பாவி கடங்காரா, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே, ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துறாரு. கோர்ட் ரூமு அதில் மட்டும்தான் மக்களை எனக்கு தெரிஞ்சு உடனுக்குடனே கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. சாட்சி எல்லாம் ஹீரோவுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்றாங்க. அங்கேயும் விடாமல், டேய் ராபர்ட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், எனக்கு தெரியும்டா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு கத்திகிட்டே போகிறாரு. எல்லோரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் உட்காந்து அதையே மறுபடியும் யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா 2 தடவையும் ஹீரோ இதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார். ஹீரோவை இழுத்துட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் அங்கே செம்பட்டை தனியாக ஒரு ஆள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவரை பாரு, அவர் தான் முக்கியம், அவரை அப்படியே ரன்னிங்லேயே ஒரு ஃபோட்டோ எடுன்றாரு. ஃபோட்டோகிராஃபரும் எடுத்துக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட்டை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அசிஸ்டண்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. ஆமாம், இவர் எங்களோட இந்த கம்பெனிக்கு வந்தார், ஜோடி எதிர்பார்த்தாரு, ஆனால் அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஜோடியை எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியல அப்படின்றாங்க. அவர் எந்த மாதிரி எதிர்பார்த்தாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. எனக்கு புரியுது, அவர் ஒரு மாதிரியான ஆள் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட விசாரித்ததை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு அங்கேருந்து. உள்ள இருக்க ஹீரோவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 2 காப் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு படி மாதிரி அமைப்பு இருக்குது. அதுலேருந்து ஹீரோ வேணும்னே கீழே விழுந்துடுறாரு.
தலையில் அடிபட்டுருது. உடனே பிளட்டு. அதை பார்த்தோன்னே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோவை வந்து அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் இன்ஸ்பெக்டர் வீடு. அவர் ஒய்ஃபு என்னமோ ஆசையாக சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. காடை சூப்பான். மனுஷன் பார்த்தோன்னே முகம் ஒரு மாதிரி ஆகுது. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த நபர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு. இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸை தூக்கி வைக்கிறாங்க. மனுஷன் கட் பண்ணுறாரு 10 நிமிஷமாக கட் பண்ணுறாரு. அவர் எதுக்காக அந்த வண்டியில் ஏறினார் மறுபடியும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா யோசிச்சுக்கிட்டே ரோல் வேஃபரை எடுத்து உடச்சி சாப்பிட்றாங்க. அந்த கையில் அந்த பொண்ணு என்னமோ அவன் சம்மந்தப்பட்ட ஒரு திங்ஸை வச்சுருக்கு. அதை எடுக்கிறதுக்காகத்தான் இவன் மறுபடியும் வண்டியில் ஏறி விரல்களை உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறாரு. பேசிக்கிட்டே சாப்பிட்டனால வாய்க்குள்ள என்னமோ மாட்டிக்கிச்சு, பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து இவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு அழைப்பு மணி. எந்திரிச்சு போய் பார்த்தா சர்ஜன் தான் வந்திருக்காரு. உடனே அவங்க ஒய்ஃப், என்ன சாப்பிட்றீங்க? ஒரு மார்கரிட்டா, ஒரு மில்க் ஷேக்கு, அப்படி இப்படின்னு அடுக்குறாங்க. பெரிய சமையல் நிபுணராக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆன்னு பார்க்குறாரு. ஒரு லைம் ஜூஸாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா லைம் ஜூஸ் போட போயிடுறாங்க. விசாரித்ததில் என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. ராபர்ட் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு சார். அந்த இடத்துல அவர் மேலே ரொம்ப உருளைக்கிழங்கு மண்ணாக இருந்ததான், அதை துடைக்க அங்கே இருக்க லேடி ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. அந்த ப்ரஷ்ஷை இன்ஸ்பெக்டர் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அதில் உருளைக்கிழங்கு வாடை வருது அப்படின்றாரு. கேப்புக்குள்ளே இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் லைம் ஜூஸோடு வந்து கொடுக்குறாங்க. ஒரு வாய் தான் குடித்தார் மனுஷன். அப்படியே முகத்தை பாருங்கள், பாவம். புரிஞ்சுக்கிட்ட நம்ம இன்ஸ்பெக்டர், சரி உங்களுக்கு வேலை இருக்கும், உடனே போய் இதை லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி அனுப்பி வைக்கிறாரு. பாவம் ஹீரோ, அவரை தெரியாதனமாக தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க, அவருக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கோர்ட்டில் வேணால் பேசி நான் காம்பன்சேஷன் வாங்கி தரேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணால் அவரை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிகிட்டு வாருங்களேன், நான் வந்து விதவிதமாக அவருக்கு சமைச்சு போடுறேன், அது நம்ம அவருக்கு செய்கிற ஒரு நன்றியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னோட சமையலை சாப்பிட அந்த ஆளுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. மனுஷன் பாவம் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்குது டெய்லி. இந்த அம்மா அந்த லைம் ஜூஸை ஒரே கப்பாக குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடித்தோடனே நான் இப்போ வாஷ்ரூம் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இந்த பக்கம் அட்மிட் ஆகியிருக்க நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. பக்கத்தில் படுத்திருக்கவர்கிட்ட அந்த ஆள் தூங்கிட்டாரான்னு பாருன்னு கேட்குறாரு. இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எந்திரிச்சு போய் ஒரு தாத்தா, அவர் காவலுக்கு இருக்கிற நபர் என்ன ஆனாருன்னு பார்க்குறாரு. அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு போல இருக்குது. இவர் என்னமோ இந்தியன் தாத்தா மாதிரிலாம் விரல வைக்கிறாரு. என்னமோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா கீழே தள்ளி விட்டாரு. அடுத்து போய் கதவை தட்டுறாரு. வெளியே இருக்க காபி இதை பார்த்துட்டு உள்ளே வந்து அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த கேப்பில் ஹீரோ வந்து டாக்டர் போடுவாங்க இல்லையா கோட்டு, அந்த மாதிரி ஒன்று ஏற்கனவே ஆட்டை போட்டு வச்சுருப்பார் போல இருக்குது. அதை மாட்டிட்டு நைஸாக அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகிறாரு. விழுந்த காபை செக் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர் அப்போ தான் பக்கத்தில் இருக்க காஃபி கப்பை பார்க்குறாரு. என்னமோ கிடக்குதுன்னு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே 2 மயக்க மருந்து மாத்திரை கிடக்குது. யாரோ இவருக்கு இதை கலந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ தான் டாக்டருக்கு தெரியுது. அதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. வெளியே வந்து ஒரு ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதை ஒரு கார் டிக்கியிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த கார்லேயே ஏறி வயரெல்லாம் எப்படி எப்படியோ கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு மக்களே. அப்புறம் அங்கேருந்து என்ன நேராக வில்லன் வீட்டுக்கு தான். இன்ஃபர்மேஷன் டெலிஃபோன் மூலமாக இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. உடனே அவர் ஒய்ஃப் கிட்ட நான் அவசரம் போய் ஆகணும் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. காரில் போயிட்டுருக்கும்போதே கூட இருக்கவர்கிட்ட இப்போ தான் ஜெயிலேருந்து ஏன் ஹீரோ ஹாஸ்பிட்டல் போனான்னு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்படி ரொம்ப கோபமாக அதே நேரம் ரொம்ப நிதானமாக மெதுவாக நடந்து போகிறாரு. வில்லன் வீட்டு கதவை திறக்கிறாரு. உள்ளே பார்த்தா அவர் பெட்டில் படுத்திருக்கிறது நல்லாவே தெரியுது. கம்பியை தூக்குறாரு, ஓங்குறாரு. பக்கத்தில் போய் 4 அடி டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து ஒரு பொண்ணோட கை வெளியே வந்து விழுகுது. என்னடா பொண்ணோட கையாக இருக்குன்னு இவர் முழிச்சிக்கிட்டு ஷீட்டை தூக்கி பார்த்தா உள்ளே ஒரு பொண்ணு தான். கழுத்தில் டை இருக்குது. புரிஞ்சு போச்சு இவருக்கு, இவர் தான் அந்த டை வச்சு கொலை பண்ணுற ஆளுன்னு. நேரம் யாரோ கதவை திறந்துட்டு உள்ளே நுழையிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர். ஐயோ நான் கொலை பண்ணல அப்படின்னு ஹீரோ பதறாரு. அந்நேரம் ஏதோ பெட்டியை தூக்கிட்டு வர மாதிரி சவுண்டு கேட்குது. உஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் இல்லை மக்களே, படத்தில் இருக்க இன்ஸ்பெக்டரு கதவு ஓரமாக ஒளிஞ்சுக்கிறாரு. செம்பட்டை ஏதோ ஒரு பெட்டியை தூக்கிட்டு உள்ளே வராரு. வந்தவர் ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அதுக்கு மேலே இன்னொரு ஷாக்கு இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு. நம்ம இன்ஸ்பெக்டர் நக்கலா, என்னப்பா உன் டை எங்க அப்படின்னு கேட்கும்போது டையா அப்படின்னு செம்பட்டை முழிக்கிறாரு. அதோட இந்த படம் முடியுது. என்ன மக்களே, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம். பாய்.